பட் நான் ரீசெண்டா உங்களோட ப்ளாக்ல பார்த்த ஒரு விஷயம், செல்ஃபோன் வச்சிருக்கிற ஆண்களுக்கு குழந்தையின்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா, இப்ப கேட்ஜெட்ஸ் இல்லாத உலகமே இல்ல. குழந்தையிலிருந்து இப்ப எல்லார் கையிலயும் செல்ஃபோன் இருக்கு. இது எப்படி நடக்குது இது? இது வந்து பேசிக்லி பிகாஸ் ஆஃப் த ஹீட், கதிர்வீசிகள். ம். ஸோ லேப்டாப்பை மடியில் வைக்கிறது, ஃபோனை பாக்கெட்டில் வைக்கிறது, இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள். ஸோ இதனாலேயுமே சான்சஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி, ஸ்பெர்ம் குவாலிட்டி, அதாவது ஒரு நல்ல ஹெல்தி ஸ்பெர்ம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரெக்னென்சி, இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆண்களுமே இதை பற்றி கொஞ்சம் படித்தாங்கனாலே நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ நான் இதை பற்றின எந்த அவேர்னஸுமே எடுத்துக்க மாட்டேன், எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸையே ஆண்கள் மாற்றிக்கிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சரியாக போயிடும். ஆனால் பியூட்டிஃபுல் திங் இஸ், நம்ம அதை கிண்டலாக சொல்கிறோம், பட் இப்போ ஆண்களோட கண்ணோட்டம் இன்டு ஆல் திஸ் நிறையவே மாறி இருக்கு. அவங்க வந்து இப்போ நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் கிளினிக்ஸ்க்கு வர்ற ஆண்களுமே கூட ஈக்குவலி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னுமே சில இடங்கள் அது மாறாமல் இருந்ததுன்னா அந்த இடங்களில் மாற்றங்கள் தேவை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.